நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தீதிஜி அவர்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான நம்ம எல்லாருடைய அன்பான மின்னி சிஸ்டர் அவர்கள் வராங்க. திருவனந்தபுரம் மற்றும் அது சுற்றி இருக்கக்கூடிய சென்டரினுடைய பொறுப்பு சகோதரியாக இருக்கக்கூடியவர் ബാബ. இந்த പോത്തി ഷോപ്പിൽ ഇവിടെ ക്ലാസ് ആരംഭിച്ചിട്ട് ഏകദേശം 10-12 വർഷം ആവുകയാണ് അല്ലേ. ഈ 12 വർഷത്തിനിടയ്ക്ക് നമുക്കിവിടെ इसमें क्या है दीदी, इसमें 12 साल हो गए यहाँ ये शुरू होकर के. इसके बीच में बहुत लोग क्लासेस भी अटेंड किए, बहुत गेस्ट आए, लंदन से भी यहाँ दीदी आए, तो बहुत इंडिया से और इंटरनेशनल दीदियाँ यहाँ आ चुके हैं. അപ്പം അങ്ങനെ ഒരുപാട് പേര് ഇവിടെ കോഴ്സുകൾ അറ്റൻഡ് ചെയ്തു. ഇത് ഷോപ്പിംഗ് മാല് മാത്രമല്ല, ഇവിടെ എത്രയോ പേര് ഈ ബാബയുടെ കോഴ്സുകൾ അറ്റൻഡ് ചെയ്തു, ബാബയുടെ പരിചയമെടുത്തു. അങ്ങനെ വളരെയധികം ആത്മീയമായ സേവനങ്ങൾ നടന്ന ഒരു ഷോപ്പിംഗ് കോംപ്ലക്സാണ് ഇത്. ഒരു വലിയൊരു ഇതാണ്, സേവനമാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. അപ്പോൾ ഇവിടെ വന്നവരെല്ലാം പറഞ്ഞിട്ടുണ്ട് ഇങ്ങനെയുള്ള ഒരു സ്ഥലം കണ്ടിട്ടേ ഇല്ല എന്ന്. പക്ഷേ ഇപ്പോൾ അഭി ഹം ऐसा लग रहा है कि बाप दादा आए आपके द्वारा. ഇപ്പോൾ നമുക്ക് കിട്ടിയിരിക്കുന്നത് വളരെ വലിയൊരു അത്ഭുതകരമായ അനുഭവമാണ്. ദീദിജി വന്നിരിക്കുന്നു ഇവിടെ. അപ്പോൾ ഇത്രയും 15 വർഷത്തിന് ഇടയ്ക്ക് ഇങ്ങനെയുള്ള ഒരാൾ വന്നിട്ടില്ല. ഇത് വളരെ വലിയൊരു സംഭവമാണ്, വളരെ വലിയൊരു ഭാഗ്യമാണ്, നമ്മുടെ എല്ലാവരുടെയും മഹാഭാഗ്യമാണ്. സിറ്റിയുടെ നടുവിലുള്ള ഈ ഷോപ്പിംഗ്, ये सिटी के बीच में है ये, तो सिटी के बीच में ബാബ ഫ്ലാഗ് ഉയർന്നു. ഇസ്മേ അല്ലേ, ഇതിലെന്തെല്ലാം പിന്നെ അതിശയകരമായ നേട്ടങ്ങളാണ് നമുക്കുണ്ടായിട്ടുള്ളത്. അതുകൊണ്ട് നിങ്ങളുടെ എല്ലാവരുടെയും ഭാഗത്ത് നിന്ന് ഞാൻ ഹൃദയത്തിൽ നിന്ന് ദീദിയെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. ദീദിജി ആപ്കാ ദിൽ സെ ഹാർദിക് സ്വാഗത് ഹേ, സ്വാഗത് ഹേ, സ്വാഗത് ഹേ.
ஓம் சாந்தி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம போத்தீஸில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. நம்மிடையே பிரம்மகுமாரி ராஜயோகினி ஜெயந்தி தீதி வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு ஃபீல் பண்ணணும் இப்போது. ஏன்னா நம்மிடையே இப்போ மூத்த தாதிமார்கள் யாரும் எல்லாரும் அப்ஜெக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சமயத்தில் நமக்கு நம்ம யஜ்யத்தினுடைய முக்கியமான ஜாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பிரம்மகுமாரிஸ் பிகே ஜெயந்தி தீதி வந்திருக்கிறாங்க. சிறு வயதிலேருந்தே இவங்க பாபாவுடைய ஞானத்தில் இருக்காங்க. அப்பா அம்மா ஞானத்தில் இருந்தனால இவங்களும் 6-7 வயசுலேருந்தே வந்திருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியா, அதாவது 1948 பிறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 77 வயசுக்கிட்ட ஆகுது. பாபா ஞானத்தில் எடுத்துக்கிட்டாக்க 70 வருஷமாக இருக்கிறாங்க. எப்போதுமே பாப்தாதா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் முரளி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னாக்க ஜெயந்தி பச்சே போலோ, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. யாரெல்லாம் அது கேட்டிருக்கீங்க? அபேக்த பாப்தாதா. ஸோ அந்த அளவுக்கு பாப்தாதாவுடைய மனசில் இடம் பிடிச்சவங்க. காரணம் என்னன்னாக்க இவங்க யாரோட பல காலமாக வாழ்ந்துருக்காங்கனாக்க, யாரோட வாழ்ந்துருக்குறாங்க? பாப்தாதா கூட இருக்கிறாங்க. கூடவே சாக்கார லோகத்தில் ஜானகி தாத்தி கூட. ஸோ அப்போது அவங்களுடைய அவங்கள நம்ம பார்க்க முடியலன்னா கூட அவங்களுடைய மாடல் ரூபத்தை நம்ம இப்போ ஜெயந்தி தீதி மூலமாக பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த மகான் ஆத்மா பாப்தாதாவே அவங்கள லண்டனில் அனுப்பி ஜானகி தாதி கூட சேவை செய்யறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஜானகி தாதி என்ன பண்ணுவாங்கனாக்கா யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய புது ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய குழந்தை ஆவதுக்கான வைப்ரேஷனை கொடுத்துட்ருப்பாங்க. அதே நேரத்தில் ஜெயந்தி தீதி என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு ஞானம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் லண்டனில் பொறுத்த மட்டும் வெகு வெகு விரைவில் பாபாவுடைய ஞானம் பரவுவதற்கு தாதி ஜானகிக்கு பேரலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார்? ஜெயந்தி தீதி அவர்கள். ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு இன்டர்நேஷ்னல் பாபாவுடைய ஞானத்தை பரப்பதற்கு இருந்த ஒரு ஏஞ்சல்னு சொல்லலாம். உண்மையிலே அவங்களுடைய ஃபிசிக்கலி பார்த்தா கூட எப்படி இருக்கிறாங்க பாருங்க, ஏஞ்சல் போலவே. எல்லா விஷயத்திலும் அக்யூரசி, பணிவு, பல இடங்களையும் நம்ம அவங்கள பார்க்க முடியுது. எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. 1996 சென்னைக்கு வந்திருந்தாங்க. ரோசி பெஞ்சி லட்சுமிலாம் இருந்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பல மாவட்டங்களுக்கும் அவங்க டூர் போனாங்க, ஞான டூர். கூடவே போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருந்தது. அப்போ ஒரு சின்ன விஷயம் ஒன்று இன்சிடெண்ட் நடந்ததுன்னு பார்க்குறோம். இவ்வளோ பெரிய தீதி பல வருடங்களாக பாபா காலத்துலேருந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பல ஊர்கள்லேயும் லெக்சர் பண்ணிகிட்டே வந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு இடத்துல இந்த ப்ரோக்ராம் நடந்தது. எல்லோருமே ப்ரோக்ராமுக்கு வந்துட்டாங்க. சென்டர்வாசி எல்லாருமே ப்ரோக்ராம் முடித்து சென்டருக்கு போகிறோம். அங்கே நைட்டு டின்னர் அங்கே தான். தீதி கருணாபாய் கூட வந்திருந்தார். நாம் 2-3 சிஸ்டர்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே சீதாதேவி சிஸ்டர்னு இருந்தாங்க. எல்லா ஐட்டங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் தீதி வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம சாதம், இட்லி, சாம்பார் கொடுத்தா கூட என்ன கொடுக்கணும்? முக்கியமாக ரொட்டி கொடுக்கணும். சீதாதேவி சிஸ்டர் போய் ரொட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அப்படியே கிச்சனை பார்க்க போனாங்க. ஜெயந்தி தீதி அங்கே பார்த்தா கஷ்டப்பட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. உடனே தீதி, கொடுங்க சிஸ்டர், நான் பண்ணுறோன்னு எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து உனக்கு ஒரு 50-60 ரொட்டி இவங்க கையாலே பண்ணாங்க. அப்போது எவ்வளவு ஒரு பணிவாகவும், நம்மளுடைய பொறுப்பு சிஸ்டராக இருந்தான்னா, நான் இருந்தான்னா பாபா குழந்தைக்கு நம்ம பண்ணுறதுல என்ன அப்படி மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம இவங்கள்ட்ட பார்த்தேன். பல இடங்கள்லேயும் அவங்களுடைய நடக்கக்கூடிய நடையிலேயே அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். இப்போ கூட அவங்க நமக்கு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம எல்லாருமே அவங்க ஃபேஸே பார்ப்போம். அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன், திருஷ்டி, இதை நம்ம எல்லோருமே அவங்கள்ட்டேருந்து அனுபவம் பண்ணணும். அப்படிப்பட்ட மகான் ஆத்மாவுக்கு நம்ம எல்லோருமே ஒரு தடவை கையை அசைச்சு வெல்கம் தீதிஜி, வெல்கம் டு திருவனந்தபுரம். ஓம் சாந்தி. और ऐसी सभा में मैं जानती हूँ कि
यहाँ पर हर रोज़ बाबा की मुरली भी सुनते हो। நான் இங்கே வந்தோடனே சொன்னாங்க டெய்லி இந்த சபையில் பாபாவோட முரளி கூட நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு. आप देखो, एक व्यक्ति की आंतरिक ज्योत जगती है तो कितनों का उद्धार हो जाता। பாருங்க ஒரு ஒரு व्यक्तिயோட உள்ள அந்த விளக்கு ஏற்றப்படும் போது எவ்வளோ விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன பாருங்க. महेश भाई और लक्ष्मी माता जी ने अपने दिल खोल करके आप सबको चांस दिया है बाबा की परिचय लेने का, तो उनका भी कितना सुंदर भाग्य। மகேஷ் பாயும் லக்ஷ்மி மாதாஜியும் பாருங்க அவங்க பரந்த மனப்பான்மை பெரிய மனசு மூலமாக உங்கள் அனைவருக்குமே சான்ஸ் கொடுத்தாரு. அதனால் உங்களுடைய பாக்கியத்தோட ஒரு பங்கு அவருக்கும் கிடைக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஆயிட்டார் அவர். परंतु हर एक यहाँ जो भी बैठे हैं वो सेवाधारी है भिन्न भिन्न प्रकार से, परंतु जितनी जितनी सेवा करते चलो उतना भाग्य और बनता जाता। அனைவருமே சேவாதாரிகள் தான். எவ்வளோ சேவை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாக்கியம் அதிகரித்து கொண்டே போகும். बहुत समय पहले दादी जानकी जर्मनी में आए थे, एक टीचर्स रिट्रीट कर रहे थे, तो उसमें किसी एक नई टीचर, छोटी बहन है, अभी तो बड़ी हो गई, परंतु उस बहन ने दादी से पूछा कि हम अपना भाग्य कैसे बना सकते। வருஷங்கள் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஜானகி தாதி ஜெர்மனியில் டீச்சர்ஸ்க்காக ரிட்ரீட் நடந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சின்ன சிஸ்டர், இப்போ அவங்க பெரிய சிஸ்டர் ஆகிட்டாங்க. அவங்க கேட்டாங்க நாங்கள் எப்படி எங்கள் பாக்கியத்தை பெருசாக உருவாக்குவது, பெரிய பாக்கியசாலி எப்படி ஆவது அப்படின்னு கேட்டாங்க. तो मुझे बुद्धि में कई बातें याद आ रही थी कि भाग्य बनाने का चांस सेवा से कितना बनता। அப்போ எனக்கும் நிறைய மனசில் நிறைய ஐடியா வந்தது. பாக்கியம் உருவாக்குறதுக்காக எவ்வளோ சேவையோட சான்சஸ் நம்ம முன்னாடி இருக்குது. दादी जी की एक विशेषता ये थी कि दादी अपना मंथन बहुत श्रेष्ठ कर रखती थी। तो தாதிஜியோட விசேஷத்தை என்னென்னா விசாரசாகர மந்தனம் ரொம்ப சிரேஷ்டமாக ரொம்ப ஆழமாக மந்திரம் செய்வாங்க. तो उस कारण से बाबा भी नई नई बातें दादी को बुद्धि में टच करते थे। பாபாவும் அதனால் அவங்களுக்கு புது புதிய விஷயங்கள்லாம் புத்தியில் டச்சிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. तो दादी ने सेवा की कोई बात नहीं की, दादी ने बिल्कुल एक दूसरी बात बताई। அப்போ அதுக்கு பதிலாக தாதிஜி சேவா பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. முற்றிலும் புதுமையான ஒரு பதில் தாதி கொடுத்தாங்க. और ये बताया कि जितनी जितनी आप धारणा करते रहेंगे उस आधार पर सेवा आप ही होती रहेंगी। தாதிஜி என்ன பதில் கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் தாரணை ரொம்ப நல்ல தாரணை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேவையிலையும் முன்னேற்றம் இருக்கும், உங்களோட பாக்கியம் உருவாகும் அப்படின்னு. ज्ञान और योग तो हमें चाहिए अपने जीवन को ऊंच बनाने के लिए। ஞானமும் யோகமும் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றுவதற்காக பாபா அளிக்கிறார். ज्ञान और योग के बगैर तो जीवन साधारण हो जाती। ஞானம் யோகம் இல்லைன்னா வாழ்க்கை சாதாரணமாக அமையும். ज्ञान की प्रकाष्ठा होती तो कदम कदम पर बाबा रोशनी देती हैं कि अब मुझे क्या करना है। ஞானம்ங்கிறது ஒளி. ஒவ்வொரு அடியிலையும் நாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத பாபா நமக்கு புரிய வைக்கிறார். और जितना योग का अभ्यास करो बाबा की छत्र छाया साथ रहती। எந்த அளவுக்கு நம்ம யோகத்தினுடைய பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு பாபாவுடைய குடை நிழல் குள்ளார நாம் இருக்கிறோம், அது நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்வோம். और योग की शक्ति द्वारा सदा ही हमारे कर्म श्रेष्ठ बनते जाते। ஆகவே யோகத்தின் சக்தி மூலமாக நம்மளுடைய கர்மம் சதா சிரேஷ்டமாயிட்டே இருக்கும். तो ज्ञान और योग है खुद के लिए, ஆகவே ஞானமும் யோகம் நமக்காக இருக்குது. परंतु धारणा है सबके सामने आईना। தாரணா அனைவராலையும் பார்க்க முடியும். तब बाबा कहते हैं अपने चेहरे और चलन से आप सेवा करो। ஆகவே தான் பாபா சொல்றாரு உங்களுடைய முகம் மூலமாகவும் உங்களுடைய நடத்தை மூலமாகவும் நீங்கள் சேவை செய்யுங்க அப்படின்னு. आप सोचो चेहरे में ईश्वरीय रौनक तब होती जबकि अंदर में आत्मा की शुद्धि होती। முகத்தில் அந்த ஈஸ்வரிய ஒளி எப்போ வரும்? உள்ள ஆத்மா தூய்மையானதாக ஆவதற்கு தகுந்த மாதிரி அந்த ஒளியும் அதிகரித்து கொண்டே போகும். बिलियंस लोग हैं आज संसार में, बिलियंस பில்லியன் கணக்கு லட்சக்கணக்கில் அழகு உலகத்தில் இருக்கிறாங்க, கோடி கணக்கில்.
परंतु हर एक के चेहरे से पता चलता कि अंदर उन्हों का मनन चिंतन किस प्रकार से रहता। ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்தா நம்மளால உணர முடியும். சொல்லுவோம் இல்லையா, முகம் மனதினுடைய கண்ணாடி அப்படின்னு. மனசினுடைய அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. முகம் பார்த்தா தெரியும் உள்ள என்ன எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. और जो ज्ञान का मनन चिंतन करते उन्हों की रोशनी यहाँ से नजर आती। ஞானத்தினுடைய மனன சிந்தனை செய்கிறவங்களுடைய அந்த ஒளி அந்த ஆக்ஞா சக்கரத்தில் புருவ மத்தியில் தெளிவாக பார்க்க முடியும். और यदि आत्मा में चमक है तो चलन भी फिर उस अनुसार होती। ஆத்மாவில் ஒளி இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தை கூட அந்த அளவுக்கு சிரேஷ்டமாக ஆயிடும். तो कोई ये नहीं कह सकता कि मैं कैसे सेवा करूं। नहीं, अपनी अंदर की धारणा और ऊंची बनाते जाओ, बाबा आपके द्वारा अपने आप ही सेवा कराते रहेंगे। ஆகவே நான் எப்படி சேவை பண்ண முடியும், நான் நம்மளோட கடமைகளிலே முழுகி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தாரணையை ஸ்ட்ராங் ஆக்குங்க, நீங்கள் யோகத்தை மீது கவனம் செலுத்துங்க, உங்கள் மூலமாக தானாகவே சேவை நடக்கும். मुझे मालूम है कि यहाँ पर एक तो अपने वैसे भी दैवी परिवार के भाई बहन हैं, परंतु जो यहाँ सेवा करने वाले हैं वो हाथ खड़ा करें। எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய சகோதர சகோதரிகள். இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சேவை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் கை தூக்குங்க. जी, सभी इधर के ओके स्टाफ। இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாரும் கை தூக்குங்க. போலீஸில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப். ओके, अभी पता चला। जी, थैंक यू। तो मैंने प्रश्न ये क्यों पूछा, क्योंकि वैसे तो जीवन में आप एक दिन में कितने लोगों से मिलेंगे? 10, 15, 20, उससे ज़्यादा तो नहीं। ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ பேரை சந்திப்பீங்க? 10, 20, 25, அதை விட அதிகமாக சந்திக்க முடியாது இல்லைங்களா? और कई तो है जो अपने घर में ज़्यादा रहते तो फिर तो 4-5 लोगों से ही उन्हों की मुलाकात होती। யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளில் 4-5 பேர் தான் சந்திப்பாங்க. और आप लोग कितने लोगों से मिलते हैं हर रोज़? ஆனால் நீங்கள் பாருங்கள், டெய்லி எவ்வளோ பேர் சந்திக்கிறீங்க? सैकड़ों से मिलते होंगे। ஆயிரக்கணக்கில் ஆளுகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. कितने लोग आते हैं जाते हैं और वो क्या लेके जाते हैं? எவ்வளோ பேர் வர்றாங்க உங்ககிட்ட, எவ்வளோ பேர் திரும்ப போகிறாங்க, ஆனால் உங்ககிட்ட இருந்து என்ன அடைந்துட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க? अपनी शॉपिंग बैग तो भर के जाते, ஷாப்பிங் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்களா? परंतु इस तिजोरी में भी कौन सी यादें लेके जाते? அவங்க புத்தியில் கூட எப்படிப்பட்ட எண்ணங்களை அவங்க உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க? कोई कितना भी उदास आए, परंतु आपको देख करके उन्हों के मुख पर भी मुस्कुरान आनी चाहिए। எவ்வளோ கவலையாக யாராவது வந்தால் கூட உங்கள் பக்கத்தில் வந்த உடனே, உங்கள்கிட்ட பேசின உடனே, உங்கள் முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். कहते हैं न कि जिसका सवेरे चेहरा देखा जाता उसका प्रभाव सारा दिन रहता। எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்களா, இன்னைக்கு யார் மூஞ்சியில் முழிச்சனோ அதனால தான் இன்றைக்கி நாளே எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு மனசில் வரணும், உங்கள் முகத்தை பார்த்தனால வாழ்க்கையே சிரேஷ்டமானதாக ஆச்சு அப்படின்னு. तो आपका मुस्कुराता हुआ चेहरा देख करके सब प्रेरणा लेके जाएंगे कि हमारा भी चेहरा ऐसे बने। நீங்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்சிரிப்பு, புன்முறுவல் பார்த்த உடனே அவங்க நினைக்கணும், நானும் எப்போவுமே இவங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு. संसार में लोगों के सामने बहुत बातें आती है, உலகத்தில் ஆளுகளுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகளை டெய்லி அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. और ब्राह्मणों के सामने भी तो वही बातें आएंगी, क्योंकि हम भी संसार में ही रहे हुए हैं। பிராமணர்களாக இருக்கக்கூடிய நம்ம முன்னாடி அதே மாதிரி பிரச்சனைகள் வரும், ஏன்னா நம்ம கூட இந்த உலகத்தில் தானே இருக்கோம். बाबा ने हमारी दृष्टि बदल दी। ஆனால் பாபா நமக்கு அந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை, பார்வையை மாற்றிட்டார். हर बात में कुछ सीखने को मिलता, ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய பாடங்கள் கிடைக்குது. हर समय कुछ न कुछ हमारा फ़ायदा होता ही है। என்ன நடந்தாலும் அதில் எல்லாம் நமக்கு கல்யாணம், மங்களம் இருக்குது, நன்மை இருக்குது. तो कभी भी कोई सिचुएशन आए हम ये नहीं सोचते कि हाय रे ये क्या हो गया। எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் கூட நாம் ஐயோ இது என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இப்படி என்னோட வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. हम ये सोचते कि इससे मुझे क्या सीखने को मिला।
இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். और दूसरा साथ साथ ये भी बाबा में इतना विश्वास है कि बाबा कल्याणकारी है, तो जो हमारे सामने सीन आ रही है आज हम नहीं समझ पाते, परंतु हम फिर बाद में कहेंगे इसमें भी कल्याण था। அது மட்டும் இல்லை, நம்ம உணர்றோம் பாபா கல்யாணக்காரி. ஆகவே இப்போ நமக்கு புரியலைன்னா கூட இதில் ஏதோ கண்டிப்பாக நன்மை இருக்குது. अज्ञानी लोग भी 1 वर्ष के बाद 5 वर्ष के बाद सोचते हैं कि हाँ ये बात न होती तो ये नहीं होता, तो वो भी फ़ायदा ही सोचने लगते हैं कि हर बात में कुछ न कुछ फ़ायदा ही था। ஞானம் இல்லாதவங்க கூட, உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்துருக்கவங்க கூட இப்போல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நடக்கும்போது நாங்கள் உணரல, ஆனால் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி நடக்கலைன்னா ஒருவேளை நான் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேன், அதனால் இதில் கூட நன்மை இருந்தது அப்படிங்கிறத அவங்க கூட உணர்றாங்க. बाबा के बच्चे 1 वर्ष 5 वर्ष नहीं लगाते, ஆனால் பாபாவோட குழந்தைங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் உணர்றதில்ல. அப்போவே அவங்க அந்த கண்ணோட்டத்தோடு தான் பிரச்சனைகளை பார்க்குறாங்க. परंतु जितना हम योग युक्त होंगे उतना बात आई उसका फ़ायदा सोच के मुस्कुराते आगे बढ़ेंगे। ஆனால் பாபாவோட குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரும் பெரும் பாக்கியம் என்னன்னா, எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தால் கூட நம்ம அப்போவே இதில் கல்யாணம் இருக்குது, நன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால அப்போவே நம்ம மனசு லேசாகுது. அதனால் மன கஷ்டம் நம்ம அனுபவம் பண்ண மாட்டேங்கிறோம், முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். ऐसे नहीं कि 1 घंटा बीत जाए व्यर्थ संकल्प चले ये क्यों, परंतु उस 1 घंटे को रिड्यूस करते करते बिल्कुल वहाँ तक पहुँचे, बात हुई और तुरंत थैंक यू ड्रामा, थैंक यू बाबा, बहुत कुछ सीखने को मिला, आगे बढ़े। 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது ஏன் இப்படி ஆச்சு, இது ஏன் அப்படி ஆச்சு, அப்படிலாம் நடந்திருக்கணும் அப்படின்னு 1 மணி நேரம் வீணான எண்ணங்கள் எல்லாம் நினச்சி மன உளைச்சலில் 1 மணி நேரத்தை வீணாக்கிட பின்னாடி அப்புறமா நம்ம ட்ராமா அப்படின்னு நினைக்காம அந்த 1 மணி நேரத்தை குறைச்சி அப்புறமா அந்த ஒரு நிலை நம்ம அடையணும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட அப்போவே நம்ம இதில் கல்யாணம் இருக்குது, நன்மை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்போவே நம்ம மனசு அமைதியை அனுபவம் பண்ணணும். அந்த மாதிரி ஆகணும். क्योंकि जितना समय व्यर्थ संकल्प में जाता हमारी एनर्जी भी जाती और ज्ञान भी खत्म हो जाता। ஏன்னா எவ்வளோ டைம் நம்ம எவ்வளோ நேரத்தை நம்ம வீணான எண்ணங்களில் பழக்கிறோமோ அந்த அளவுக்கு எனர்ஜி கூட போகுது, டைம் கூட போகுது. அதுக்கு பதிலாக இதில் நான் என்ன பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். और ज्ञान यूज़ करो तो फिर तुरंत ही अपने में वो शक्ति आती, और जितना आप ज्ञान यूज़ करेंगे, बाबा का बहुत सुंदर शब्द है, ज्ञान की अथॉरिटी जीवन में आती रहेंगी। ஆகவே ஞானத்தை ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஞானத்தை பயன்படுத்துங்க. ஞானத்தை பயன்படுத்த ரொம்ப சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. பாபா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், ஞானத்தினுடைய அத்தாரிட்டியாக ஆக முடியும் நீங்கள். अथॉरिटी किसी और के ऊपर नहीं, மற்றவங்க மீது அத்தாரிட்டி, அவங்க மீது அதிகாரம் பண்ணுறவங்க கிடையாது, परंतु स्वयं की अथॉरिटी, मैं अपने मन का मालिक। நம்மளுடைய மனசினுடைய நம்மளுடைய இந்திரியங்களுடைய எஜமானன் நான் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். और जब वो ज्ञान की अथॉरिटी होती है, उस शक्ति से कोई भी सिचुएशन में हमारी स्थिति एक रस स्टेबल रहती। ஞானத்துக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்குது, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளுடைய மனசினுடைய நிலை ஒரே மாதிரி இருக்கும், ஏற்றத்தாழ்வு வராது. और जितना आप ज्ञान को यूज़ करेंगे, आपका बाबा में भी विश्वास बढ़ता जाएगा, परंतु साथ साथ खुद में भी विश्वास बढ़ता जाएगा। எந்த அளவுக்கு நீங்கள் ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூட அதிகரிக்கும். तो आपको लगेगा संसार कितनी भी अपनी रौनक दिखाए, कितना भी अपना हलचल दिखाए, बाबा मेरे साथ है और मेरी विजय निश्चित है। அப்போ உங்களுக்கு நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க, உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கட்டும், உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் பாபா என் கூட இருக்கார், ஆகவே நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்வீங்க. तो हर रोज़ अपना ये देखते चलो कि मेरा बाबा में विश्वास कितना है, मेरा खुद में भी विश्वास कितना है। ஆகவே தினமும் நீங்கள் உங்களையே சோதனை பண்ணுங்க, எனக்கு பாபா மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது, என் மீது எந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. तो खुद में विश्वास रखना कोई अहंकार की बात नहीं है,
परंतु अपनी स्थिति को बनाने का साधन है। தன் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய நிலை, நமது ஸ்திதியை சிரேஷ்டமானதை ஆக்கிறதுக்காக அது உதவி கொடுக்கும். तो आपके घर वालों को भी फ़ायदा और साथ साथ जिन्हों के आप साथ सेवा कर रहे हैं उन्हों को भी फ़ायदा, परंतु जो भी यहाँ आने वाले लोग हैं उन्हों को भी आपके द्वारा कुछ न कुछ फ़ायदा मिलता ही रहेगा। ஆகவே நீங்கள் ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் யார் கூட எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்களோ, சேவை செஞ்சுருக்கீங்களோ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கூட உங்கள்கிட்ட இருந்து சந்தோஷத்தை எடுத்து செல்வார்கள். और जबकि एक ही स्थान पर इतने सब भाई बहनें बाबा को याद करती हैं, बाबा के राह पर चल रही हैं, कितनी रोशनी सबको मिलती रहती। ஒரு இடத்துல இவ்வளோ சகோதர சகோதரிகள் பாபாவை நினைக்கிறீங்க, பாபாவோட முரளி கேட்குறீங்க, அதை நடைமுறைப்படுத்துறீங்கன்னா வர்றவங்களுக்கு ரொம்ப மிக மிக நிறைய சக்தி கிடைக்கும். तो आपके चेहरे चलन आपकी धारणा द्वारा कदम कदम पर आके आपका भाग्य बनता जा रहा। அப்படி உங்களுடைய முகம் மூலமாக, உங்களுடைய நடத்தை மூலமாக, உங்களிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் உங்களோட பாக்கியத்தை உருவாக்க முடியும். और इस द्वारा आपकी जैसे गुप्त सेवा हो रही है तो उसकी दुआएं आपको मिल रही है। உங்கள் மூலமாக நடக்கக்கூடிய அந்த குப்தமான சேவையினுடைய ஆசீர்வாதம், வர்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், குடும்பத்தினர்கிட்ட இருந்து, கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்து இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். लोग उस स्थान पर जाते हैं जहाँ पर वातावरण उनको मीठा मिलता। உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஏன் கோவிலுக்கெல்லாம் நாடி போகிறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு நல்ல இனிமையான வாத்தாவரன் வாயுமண்டலம் கிடைக்குமோ அந்த இடத்த நாடி செல்கிறாங்க ஆளுங்க. वायुमंडल में कुछ भी थोड़ा सा वाइब्रेशन में कॉन्फ्लिक्ट होता तो वहाँ पर लोग थोड़ा घबरा जाते। எங்கேயாவது ஆளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் பண்ணுறவங்களா இருக்காங்க, அடிதடி சண்டை தான் இருக்குன்னா அங்கே போகிறதுக்கு ஆளுங்க பயப்படுவாங்க. परंतु एक की धारणा श्रेष्ठ है तो वायुमंडल भी बहुत सुंदर होता। ஆனால் எங்கே ஒவ்வொருத்தருடைய தாரணை சிரேஷ்டமாக இருக்கோ அங்கே வாயுமண்டலம் கூட ரொம்ப இனிமையானதாக, ரொம்ப அழகானதாக அமையும். तो बाबा का ज्ञान हमारे पूर्ण जीवन में हमें हर प्रकार से मदद करता। பாபாவுடைய ஞானம் முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வாழ்க்கை மேம்பட்டதாக மாற்றும். संगम युग का एक एक दिन हमारा भाग्य बनता जा रहा, हम खुशी में आगे बढ़ते जा रहे। சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாக்கியம் உருவாகிட்டே இருக்கு, நம்ம சந்தோஷத்தோட முன்னேறி கொண்டே இருக்கிறோம். और भविष्य के लिए श्रेष्ठ बीज डालते जा रहे। ஆக நம்ம வருங்காலத்துக்காக சிரேஷ்டமான விதையை விதைக்கிறோம். तो किसको भविष्य का कुछ फिक्र है? फिक्र யாருக்காவது என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை இருக்கா? யாருக்காவது கவலை இருக்குன்னா கை தூக்குங்க. யாருக்காவது கவலை இருக்கா? किसी को फिक्र नहीं है ना? किसी को फिक्र नहीं। सब हंस रहे हैं। எல்லாரும் சிரிக்கிறீங்க. அப்ப யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. बिल्कुल बेफिक्र बादशाह। அனைவருமே கவலையற்ற ராஜா, சக்கரவர்த்தி. तो ऐसे ही आप संगम युग को बहुत सुंदर ढंग से बिताते जाना। அப்படி ரொம்ப அழகான முறையில், ரொம்ப உற்சவம் மாதிரி உலகத்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஆனந்தமாக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. ज्ञान तो अथाह है तो दिन रात बैठ के वर्णन कर सकते, परंतु समय की भी सीमा है। ஞானம் நிறைய இருக்கு, எவ்வளோ சொன்னாலும் தீராது, முற்றுப்புள்ளி போட முடியாது, அந்த அளவுக்கு ஞானம் இருக்கு கடல் போல. ஆனால் நேரம் கூட நம்ம பார்க்கணும், நேரத்துக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, டைம், ஒரு எல்லை இருக்கு இல்லையா. ओम शांति। लगती है जादू की नगरी, मन चकित होता यहाँ। लगती है जादू की नगरी, मन चकित होता यहाँ। चारों तरफ ओम शांति, ओम शांति, ओम शांति।
So there's no translation for saying Om Shanti. ஓம் சாந்திக்கு டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை இல்லைங்களா? I'm very happy to have come again because I think it's 3 years back that I had come here and I had met Mahesh Bhai and Lakshmi Ben and the staff at that time. கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். நான் மகேஷ் பாய், லக்ஷ்மி பென், அதே மாதிரி உங்கள் சகோதர சகோதரர்கள் நிறைய பேரை நான் அன்னைக்கும் சந்திச்சிருக்கேன். So it's great to be connected to everyone at that time. And it's also nice when Mahesh Bhai comes to Madhuban. And whenever Mahesh brother and Lakshmi Ben comes to Madhuban, then also I meet them. And I'm very, very, very மகேஷ் பாயும் லக்ஷ்மி பெனும் மதுபன் வரும்போது கூட நான் அவங்கள ஸ்பெஷலாக சந்திப்பேன். and I'm very happy that at this time we were able to bring Jayanti Didi. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் தீதிஜி கூட வந்திருக்கேன். So I hope all of you will be able to visit Mount Abu. நீங்கள் உங்களை நிறைய பேர் வந்திருக்கீங்க தானே மதுபனுக்கு? मधुबन வந்தவங்களா கை தூக்குங்க. ये सब मधुबन आए हैं. Yes. अभी बार बार आते रहना, okay? Om Shanti. ஆக்சுவலி உங்களுக்காக 2 hours ப்ரோக்ராம் வச்சுட்டு உங்களுக்கு திருஷ்டி வர்தான் பாபானுடைய மெசேஜ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்களா? தீதிஜி என்ன ஷேர் பண்ணியிருக்கிறாங்களா அதை நம்ம லைஃப்ல தாரன் பண்ணிட்டு நம்ம பாக்கிய இன்னும் உருவாக்கலாம். ஓம் சாந்தி. செம்பொன்னிறமான ஒளி கதிர்களினால் நிரம்பி இருக்கும் எனது உண்மையான வீடு நான் ஆத்மா என்னை போன்ற அநேக ஆத்ம நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். அனைவரும் என் சகோதர ஆத்மாக்கள். நான் ஆத்மா ஒளி புள்ளியாக அனைத்து ஆத்ம நட்சத்திரங்களை கடந்தவாறே ஆத்ம உலகத்தின் உயர்ந்த இடத்தை அடைகின்றேன். எனது அன்பான உயிருக்குயிரான ஆத்ம தந்தையான சிவபாபாவை பார்க்கின்றேன். அவர் ஜோதி ஸ்வரூபமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றார். ஒளியாகி அவரிடம் இருந்து குணம் சக்திகளின் அதிர்வலைகள் பரந்தாமம் முழுவதும் நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கின்றது. ஆத்மா நான் அவருடைய செல்லமான குழந்தை. பாபாவுடைய கிரணங்கள் புள்ளியாகிய என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றது.
சர்வசக்திவானுடைய குழந்தை நான். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா. பாபா கிட்ட பரந்தாம்ல மனம் திறந்த பாபாட்ட பேசுறேன். பாபா, இன்னைக்கு நாங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க கண்டிப்பாக வரணும். தினந்தோறும் பல முறை உங்களை சந்திக்கிறதுக்காக பரந்தாமத்துக்கு நான் வரேன். பட் இன்னைக்கு உங்களுடைய இவ்வளோ குழந்தைகள் நாங்கள் ஒன்றா கீழே கூடி இருக்கோம். பாபா, எங்களுக்காக நீங்கள் கீழே வாங்க. மனசார பாபாவை இன்வைட் பண்ணலாம். பாபா அவர் குழந்தையாகிய என் கூட கீழே வரத்துக்காக தயாராயிட்டார். ஆத்மனா மிகுந்த மகிழ்ச்சியோட பரந்தாம்ல இருந்து என்னுடைய அன்பான அப்பாவோட சேர்ந்து கீழே இறங்குறேன். சிவ பாபா, பிந்து மற்றும் நான் ஆத்ம பிந்து இருவருமாக பரந்தாம்ல இருந்து கீழே வரும். சூக்ஷ்மவதனம் வெண்மையான ஒளி கதிர்களினால் நிரம்பி இருக்கக்கூடிய அவ்யக்த வதனத்துக்கு வந்துடுறோம். ஜோதி ஸ்வரூபமான சிவபாபா சம்பூர்ண ஃபரிஷ்தாவான பிரம்மா பாபாவுடைய இரு புருவங்களுக்கு நடுவுல வந்து அமர்ந்துடுறார். தாதா சிவ பாபா பிரம்மா பாபா கம்பைன் ரூபத்தில் ரொம்ப தேஜோமயமாக இருக்காங்க. ஆத்மனா என்னுடைய ஒளிமயமான ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை எமர்ஜ் பண்றேன். என்னுடைய டிரான்ஸ்பரண்டான ஒளி உடலை வெளிக்கொணர்கின்றேன். அழகான எஞ்சலாக பாப் தாதா கிட்ட பேசுறேன். பாபா, இன்னைக்கு எங்களுக்காக கீழே இறங்கி வாங்க. உங்களுடைய அன்பான குழந்தைகளுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்க கீழே வாங்க பாபா.
ஃபரிஷ்தானா அவ்யக்த வதன்ல இருந்து மெதுவா கீழே வரும். பாப்தாதாவனுடைய அங்கங்கள்ல இருந்து இந்த வெண்மையான ஒளி கதிர்கள் நாலாபுறமும் பரவிட்டே இருக்கு. நாலா சைட்லயும் சக்திகளை பரப்பிட்டு பாப்தாதா கீழே வராங்க. ஃபரிஷ்தா பாப்தாதாவோட சேர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த முழு குளோப்ல, இந்த பாரத பூமியில, இன்னைக்கு ட்ரிவாண்ட்ரம்ல, இந்த போத்தீஸ் மால்ல பாப்தாதா ஃபரிஷ்தானா இருவருமாக கீழே இறங்குறோம். நான் ஃபரிஷ்தா எனது சாக்கார உடல்ல என்டர் ஆகிறேன். இந்த ஹால்ல நம்ம எல்லாருக்கும் முன்னால பாப்தாதாவை பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கேன். சுயம் பகவான் ஜோதி ஸ்வரூபமானவர் பாப்தாதா ரூபத்துல இந்த ஹால்ல வந்து தன்னுடைய திருஷ்டிய நாலா பக்கமும் கொடுத்துட்டு இருக்கார். ஒவ்வொருத்தருக்குமே பகவானுடைய திருஷ்டி கிடைச்சிட்டே இருக்கு. பாப்தாதா என் தலை மேல கை வைக்கிறாங்க. குழந்தாய், பாப் சமான் பவ, தந்தைக்கு சமமாக ஆகுவாய். பாப்தாதாவோட கரங்கள் அவருடைய ஆசீர்வாதம் அடைஞ்சிட்டே இருக்கு. பாப்தாதா அவருடைய வரதான கரங்களை இந்த ஹால்ல எல்லாருக்காக கொடுத்துட்டு இருக்க. இந்த ஹால்ல இருந்து இந்த போத்தீஸ் ஃபுல் மாலுக்குமே பாப்தாதாவோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு. காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் திருப்தியா மன மகிழ்ச்சியோட மாறிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசீர்வாதங்கள் அவர்கள் அறியாமலேயே அடைஞ்சிடுவாங்க. பிளஸ் பண்ணிட்டு பாப்தாதா மறைஞ்சு போயிடுறாங்க. நான் ஆத்மா ரொம்ப திருப்தியா மன நிறைவோட மறந்திருக்கேன். ஆத்மஸ்தியில பரமாத்ம சந்திப்பின் மகிழ்ச்சியில இருக்கேன். நெற்றியில ரொம்ப சந்தோஷமாக ஒளி வீசுறேன்.
கிளாப் பண்ணலாம், மெதுவா நம்ம கிளாப் பண்ணலாம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ மாதாஜி. ஓம் சாந்தி. நான் உள்ளே வரும்போது ஒரு செகண்ட் நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன்றதே தெரியல. நான் என்ன போத்தீஸ் இதுக்குள்ளே வந்திருக்கிறேன்னா, மாலுக்குள்ளே வந்திருக்கேனா, இல்லை பாபாவுடைய ஹாலில் வந்திருக்கேனா எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக வந்து இந்த ஹால், இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹால், இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன்ஸ், எங்கேயும் நீங்கள் தேடிட்டு போக வேண்டாம். உங்களை தேடி ஸ்வயம் பகவான் வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே எவ்வளோ பாக்கியசாலி ஆத்மாக்கள் அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சிலர் அதுக்காக நிமித்தமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பாக்கியசாலிங்க இல்லைங்களா? நீங்கள் எல்லாம் பாக்கியத்தை அடையணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆத்மா நிமித்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ பாக்கியசாலிகள், எவ்வளோ பாக்கியத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெகு காலமாக நம்முடைய சகோதரர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அது இன்றைக்கி வந்து அந்த நிறைவேறியிருக்கு. இந்த ஹாலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ தான் வந்து இந்த ஹாலுக்குள்ளே வர முடிஞ்சது, உங்களை எல்லாரையும் சந்திக்க முடிஞ்சது. அவ்வளோதான். பாபாவுடைய ஞானம் எப்போவுமே என்ன சொல்வார் பாபா, நீங்கள் என்ன தான் எடுத்தாலும், என்ன முரளி எடுத்தாலும், என்ன ஞானம் எடுத்தாலும், கடைசியில் பாபா சொல்கிற மந்திரம் என்ன? எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க இல்லைங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் தீவிர முயற்சி செய்யணுன்ற ஒரு அலை வந்து இருக்குது. தீவிர முயற்சி செய்யணுன்னா என்னை கேட்டால் நாங்கள் 4 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேலைகள் செய்யும் போதே நல்ல பாபாவை நினைக்கிறதுக்கான வாய்ப்பையும் பாபா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறார் இல்லைங்களா? யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க, நான் வந்து ரொம்ப பாக்கியசாலி, பாக்கியவானாக இருக்கிறேன் அப்படி நினைக்கிறவங்க இருக்கீங்களே, யாரெல்லாம் நினைக்கிறீங்க நான் ரொம்ப பாக்கியசாலி இல்லைங்களா? உண்மை தானே? என்னென்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். உலகத்தில் எல்லாருமே வந்து யாராக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்து, யாராக சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பயம் இருக்கா? யார் யாருக்கு பயம் இருக்குது? பயம் இருக்கா? யார் யாருக்கு பயம் இருக்குது இல்லையா? பாபா குழந்தைகள் யாருக்குள்ளே ஞானம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போன ஒரு வியாழக்கிழமை தான் அந்த வரதானில் இருந்தது. இன்றைக்கும் என் புத்தியில் அதே தான் ஓடிட்டுருக்கு. அதாவது பயப்படக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடாது, நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடணும் அப்படின்றது இருந்தது. அதனால தான் நான் நினச்சேன், குஷியாக நீங்கள் டான்ஸ் ஆடணும். அப்போ யார் வந்து குஷியாக டான்ஸ் ஆட முடியும்? இல்லை, எவ்வளோ ஞானம் நமக்கு பாபா கொடுத்துருக்குறார். நான் சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன். சமீபத்தில் நான் ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி, ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்கக்கிட்ட போகும்போது அவங்க என்கிட்ட கொஞ்சம் ஆன்மீக விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஐம் ட்ரைங் டு லூஸ் மை ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள், நான் இவ்வளோ இது இருக்குது, இதெல்லாம் நான் வந்து அதை இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நினச்சேன், அது எவ்வளோ ஈஸியாக பாபா நமக்கு வந்து புரிய வச்சுட்டார் இல்லைங்களா? நம்ம அந்த விஷயங்களெல்லாம் கடந்து எவ்வளோ ஈஸியாக போயிட்டாங்க. நான் முயற்சி பண்ணுறேம்மா, நான் என்னை வந்து நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், இதெல்லாம் போகணும்னு நான் எவ்வளோ உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக எடுத்த உடனே முதல் பாடத்துலேயே பாபா நமக்கு என்ன சொல்லிட்டார், அந்த மாதிரி நமக்கு ஆத்மா அப்படின்றது சொல்லி கொடுத்துட்டார். நம்முடைய முதல் பாடமும் அதுதான், கடைசி பாடமும் அதுவே தான். முதல் நாள் கேட்டீங்க இல்லையா? முதல் நாள் நீங்கள் யார் அப்படின்றது கேட்டீங்க. அந்த முயற்சி அப்படின்றத பார்த்தா கடைசியில் அதனுடைய ஸ்வரூபமாக மாறணும், அவ்வளோதான். ஞானம் கேட்குறது, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி சிந்தனை செய்வது, கடைசியில் அதுவாகவே
மாறிடுறது. அவ்வளோதான். வேறு எந்த கஷ்டமான விஷயங்களையும் பாபா நமக்கு வந்து சொல்லி கொடுக்கவே இல்லை. எத்தனை முறை கேட்குறாருலே பாபா, எத்தனை முறை ஒரு நாளைக்கு நான் எனதுன்றது சொல்கிறீங்க, எத்தனை முறை சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தைகளை வச்சே பாபா நம்மளை உயர்த்துறார். அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 2 வார்த்தைகள் தான், நான் மற்றும் எனது. இந்த நான் மற்றும் என்னுடைய வச்சியே நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறலாம். இப்படி யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கவே முடியாது. நான் அப்படின்னு வரும்போதெல்லாம் பாபா என்ன சொல்கிறார்? ஆத்மா. நான் எப்படிப்பட்ட ஆத்மான்றது யோசிச்சு பாருங்க அப்படின்றார். என்னுடையதுன்னு வரும்போதெல்லாம் என்ன சொல்லணும்? என்னுடைய பாபா. ஃபினிஷ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஆகையில் இந்த மாதிரியான ரொம்ப வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப எளிமையாக என் ஞானத்தை யாரும் கொடுக்கவே முடியாது. சிலர் வந்து தேடி இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், சிலர் தேடாமலேயே கிடைச்சிருக்கும். ஆகையில் சில நேரத்தில் அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு புரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் யாரை தேடுறாங்களோ அவங்க சொல்லுவாங்க, அவ்வளோ வந்து உயர்ந்த விஷயமா உங்களுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நாம் வந்து எப்போவுமே இப்போ வந்து அந்த மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆடிட்டே இருக்கணும். ஓகேங்களா? பாபா சொல்லிட்டார், முரளியில் சொல்லிட்டார், நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, குஷியில் டான்ஸ் ஆடணும். அப்போ உலகத்தில் அப்படி என்ன பயம் இருக்குது? சரி, யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர் இருக்குது. நான் வந்து வெற்றி அடைவேனா தோல்வியா தெரியாதே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. நமக்கு பயம் இருக்கா? ஃபியர் ஆஃப் அந்த ஃபெயில்யூர் இருக்கா? நமக்கு என்ன சொல்கிறது? நமக்கு 2 விஷயங்கள் தான், வெற்றி தோல்வி நம்ம அகராதியில் இல்லை. ஓகேங்களா? இனிமேல் யாருடைய லைஃப்லேயும் வெற்றி தோல்வின்றது கிடையாது. அப்போ என்ன? வெற்றி அல்லது லேர்னிங், அவ்வளோதான். தோல்வி கிடையாது. இனிமேல் தோல்வின்ற வார்த்தையை நம்ம வந்து சொல்லக்கூடாது. இல்லைன்னா வின், இல்லைன்னா லேர்னிங், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி நீங்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கள். அப்போ நமக்கு வந்து மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கும், நம்ம பயப்பட மாட்டோம். ஆகையில் பாபா இதையும் சொல்லிட்டார், ஒவ்வொரு கல்பத்துலேயும் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். நம்ம நினச்சா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். அந்த பாபாவுடைய அந்த வார்த்தைகளை நினைக்கும் போதே நமக்கு என்ன ஆயிடுது? ஒரு சக்தி. ஏன்னா அது பகவானுடைய மகா வாக்கியங்கள் இல்லையா? பகவான் வாக்கு, அந்த வார்த்தைகள்லேயே நமக்கு வந்து சக்தி இருக்குது. இப்போ ஒரு மந்திரத்தை சொல்லும்போது, நேற்று ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த மதுரையில். அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க, நம்ம மந்திரத்தை சொல்லி 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 தான் பவர்ஃபுல் ஆக்குறோம் அப்படி வந்து சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஐயருங்க சொன்னாங்க, மந்திரத்தை இது மந்திரத்தை சொல்லி அந்த உரு ஏற்றக்கூடிய ஒரு கோவில் அப்படி வந்து சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி செய்யணும், அந்த மந்திரம் சொல்லி இது பண்ணணும். அப்போ அந்த பகவானுடைய மந்திரத்தை சொல்லும் போதே வந்து அவ்வளோ சக்தி இருக்குன்னா, பகவானுடைய நேரடி வார்த்தைகள் கேட்கும் போது, அதை நினைக்கும் போது அதில் எவ்வளவு சக்தி இருக்குது இல்லைங்களா? அதனால் எப்போ எல்லாம் உங்களுக்கு மூடு கொஞ்சம் மாறுது அல்லது கொஞ்சம் டவுன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உடனே அந்த பகவானுடைய வார்த்தைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும்? நினச்சி பார்க்கணும். சக்தி வந்துடும். உண்மைதான். ரொம்ப லோவாக இருக்கிறோம், ஏதோ சரியாக யோகாவும் நம்மளால் பண்ண முடியல, கனெக்ட் ஆக முடியல, அந்த மாதிரி நேரத்தில் அந்த வார்த்தைகள், ஓரிரு வார்த்தைகள் நம்ம நினைக்கும் போதே நமக்கு வந்து அப்படி லைட் வந்து இறங்கும், அப்படி ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அவ்வளோ வந்து அப்போ நமக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, பகவான் வந்து ஞானத்தை மட்டும் கொடுக்கல, ஆனால் அந்த ஞானத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும் அதை சிந்தனை பண்ணுறதுக்கும் கூடவே நமக்கு வந்து சக்தியும் கொடுக்குறார். இல்லைன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? நம்ம அந்த வழியில் நடக்கணும், அவரை நினைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே போதும், அதுக்கு வேண்டிய சக்தியும் கொடுக்குறார். அவர் சும்மா சொல்லணுமேன்றதுக்காக சொல்லலை, சொல்கிறார், ஞானத்தை கொடுக்குறார், கூடவே சக்தியும் கொடுக்குறார். அப்போ அவர் வந்து சதா நீங்கள் குஷியில் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னா ஆட முடியுமா முடியாதா? முடியும் தானே சொல்வார். நம்ம சொல்லலை, சொன்னது யார்? பகவான் இல்லையா? அது என்ன அப்படின்னா கொஞ்சம் அதை வந்து சிந்திக்கணும், கொஞ்சம் வந்து சிந்தித்தோம் அப்படின்னா முடியும். இப்போ டான்ஸ் ஆடணும், உலகத்துலேயும் டான்ஸ் ஆடணுன்னா முதல்ல என்ன தேவைப்படுது? ஒரு மேடை வந்து தேவைப்படுது. ஒரு மேடை இருந்தால்தான் டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ அந்த மேடை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸ்டேஜ்
இல்லையா? அப்போ நம்முடைய மனநிலையும் நல்லா இருக்கணும். நம்முடைய மனநிலை நல்லா இருந்தால்தான் நம்ம மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆட முடியும். அப்போ அந்த மனநிலை எப்படி உருவாக்குறது? நம்முடைய ஒரு மனநிலை உருவாகணும் அப்படின்னா அதுக்கு ஞான பலம் வேணும், யோக பலம் வேணும், தூய்மையின் பலம் வேணும். அதுக்கு தான் ஸ்திதி அல்லது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞான பலமும் இருந்தது, யோக பலமும் இருந்தது, அதே நேரத்தில் தூய்மையின் பலமும் இருந்ததுன்னா காலையில் கூட வரும்போது தீதிஜியோடு வரும்போது நான் சொன்னேன், சில நேரத்தில் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் அதை ஓவர் கம் பண்ண முடியல. டீப்பாக போய் ரொம்ப சூக்ஷ்மத்தில் நமக்கு எல்லாமே தெரியும், ஞானம் எல்லாமே தெரியும், ஆனாலும் சில நேரத்தில் ட்ரிகர் ஆகுது. எவ்வளோ எல்லாம் அந்த புரிதல் இருக்குது, உணர்ந்து இருக்கிறோம், எல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனாலும் சூக்ஷ்மத்தில் மேலோட்டமாக எல்லாம் ஓகேயாக இருக்குது. ஆனால் ரொம்ப சூக்ஷ்மத்தில் பார்க்கும்போது சில விஷயங்கள் வெளியே வந்துடுறது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம நினைக்கிறதுனால வராது. நம்ம அதுக்கு தபஸ்யாக பலம் வேணும் அப்படின்னு தீதிஜி சொன்னாங்க. அப்படின்னா அந்த தவத்தினுடைய பலம் இந்த ஞான பலத்தின் மூலம், யோக பலத்தின் மூலம், அந்த தூய்மை பலத்தின் மூலமாக தான் வரும். இதெல்லாம் இருந்தால்தான் நாம் அந்த மாதிரி ஒரு குஷியில் டான்ஸ் ஆட முடியும். ஆகையால் நான் சொன்னேன், இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்திதி இருந்தால் கண்டிப்பாக நல்ல குஷியில் இருக்க முடியும். ஸ்டேஜில் இருந்தால் மட்டும் போதுமா? ஸ்டேஜில் வந்துட்டாலும் நம்ம டான்ஸ் ஆடணுன்னா அதுக்கான ஒரு காஸ்டியூம் தேவை இல்லையா? அந்த டான்ஸ் காஸ்டியூம் போட்டால் தான் அழகாக இருக்குது. அப்போ நாம் எந்த காஸ்டியூம் போடலாம்? நமக்கு பாபா அழகான ஒரு காஸ்டியூம் ட்ரெஸ் கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லிட்டார் பாபா அப்படின்னா, அந்த வெள்ளை லைட் உடையவர்களாக இருங்க அப்படின்னார். வெள்ளை லைட் உடையவர்கள் இல்லைங்களா? அப்போ அந்த ட்ரெஸ்ஸு நம்ம அணிந்தோம் அப்படின்னா லேசாக இருப்போம். அப்போ எப்போவுமே குஷியில் குஷியாக இருக்கும்போது, லேசாக இருக்கும்போது கால்கள் தரையில் இருக்காது. அதனால் நாம் அந்த ட்ரெஸ் அணிந்து டான்ஸ் ஆட முடியும். இதெல்லாம் இங்கே தான் சாத்தியம். அதாவது சங்கம யுகத்தில் தான் இதெல்லாம் சாத்தியம். இப்போ முக்தியில் இருப்போன்னு வச்சுக்கோங்களேன், பரந்தாமத்தில். அப்போ முக்தியில் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? முக்தியில் இருப்பாங்க. அங்கே எந்த எண்ணமும் வராது, எந்த வேலையும் இல்லை, எதையும் செய்யணும் இது செய்யணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் ஃப்ரீயாக இருக்கா, முக்தியில் இருக்கிறாங்க. ஆனால் நான் முக்தியில் இருக்கிறேன்னே தெரியாது. பரந்தாமத்தில் இருக்கிறோம், ஆனால் பாபா கூட இருக்கிறோம், ஆனால் நான் பாபா கூட இருக்கிறேன், நான் முக்தியில் இருக்கிறேன், யாருக்குமே தெரியாது. முக்தியில் தான் இருக்கிறாங்க, ஆனால் தெரியாது. சத்தியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜீவன் முக்தியில் இருக்கிறோம் இல்லையா? ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியுகத்திற்கு. அந்த ஜீவன் முக்தியில் இருக்கிறோம், ஆனாலும் நம்ம ஜீவன் முக்தியில் இருக்கிறோன்னே தெரியாது. இந்த ஒரு சங்கம யுகத்தில் மட்டும்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோம். இங்கே தான் நம்ம விடுபட முடியும் இல்லையா? அப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணணும், அழகாக இருக்கணும், அப்போ தான் டான்ஸ் ஆட முடியும். அப்போ என்ன பண்ணணும்? உலகத்தில் அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா? அழகாக இருக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? லேயராக போடுவாங்க. நிறைய அதுக்கான வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ தான் மேடையில் அழகாக தெரியும். லேயராக அழகுபடுத்திக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை இல்லையா? அவங்க லுக்ஸ் நல்லாயிருக்கும், அவங்க அழகாக இருப்பாங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் அழகாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும்? பார்க்க அழகாக இருக்கணுன்னா லேயராக மேக்கப் போடலாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? லேயராக போட வேண்டாம், லேயராக இருக்கணும் இல்லைங்களா? ஒவ்வொரு லேயராக அகங்காரத்தினுடைய ஒவ்வொரு லேயரும் நம்ம எடுத்துகிட்டே இருந்தோன்னா ஆத்மா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அவ்வளோ ஜொலிக்கும், அந்த க்ளோ முகத்தில் இருக்கும். ஆகையால் நம்ம அழகாக இருந்தாலே போதும், நம்ம குஷியில் இருக்கலாம். அந்த குஷி தானாகவே நம்ம முகத்தில் தெரியும். அடுத்தது நம்ம டான்ஸ் ஆடணும் அப்படின்னா பாவம் ரொம்ப முக்கியம். பாவம் ரொம்ப எல்லாம் நான் ட்ரெஸ் அழகாக பண்ணியிருக்கேன், நான் மேக்கப்பும் அழகாக பண்ணியிருக்கேன், நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், முகத்தை தூக்கி வச்சுருக்கேன்னா எப்படி இருக்கும்? நான் ஆடிட்டு இருந்தேன்னா
யாருமே வந்து ரசிக்க மாட்டாங்க. இப்போ வாழ்க்கை என்பது ஒரு டான்ஸ் தானே. இந்த வாழ்க்கையில் நம்ம எத்தனை நாள் இருப்போன்றது தெரியாது. ஆகையால் அந்த அகங்காரத்தை நீக்கி, அந்த லேயர்ஸ் எல்லாம் நீக்கி, நான் எனது, நான் எனக்கு இந்த புத்தி இருக்குது, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா அப்போ நம்ம எப்படி இருப்போம்? பார்க்க ரொம்ப அழகாக இருப்போம். அப்போ அழகாக இருக்கும்போது அழகாக நம்ம லைஃப்பில் டான்ஸ் ஆடிட்டே இருக்கலாம். அனைத்தை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, டான்ஸ் ஆடணும்னா, யாரையாவது டான்ஸ் ஆடுங்க, சின்ன குழந்தைங்கள கூட டான்ஸ் ஆடுங்கன்னா அவங்க அடுத்தது என்ன கேட்பாங்க? மியூசிக் அப்படின்வாங்க. டான்ஸ் ஆடணுன்னா அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது? மியூசிக் தான் தேவையாக இருக்குது. அப்போ நமக்கு மியூசிக் இது மனதிற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் இல்லையா? ஆஹா பாபா ஆஹா, நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரசிச்சுட்டே இருந்தேன் இல்லையா? அப்படி இருந்தால் எவ்வளோ குஷியாக நம்ம வந்து டான்ஸ் ஆட முடியும். ஆனால் ஆடுறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறதில்ல, நிகழ்காலத்தில் இருக்கிறதில்ல. இப்போ நமக்கு ஏதோ கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அல்லது நம்ம ஏதோ செய்ய வேண்டியது செய்ய முடியல, அங்கே ஸ்டக் ஆகிடுறோம். அடுத்ததுக்கே வந்து போகிறதில்ல, அங்கேயே அந்த பழசையே நினச்சிக்கிட்டு வந்து அதிலையே இருந்துடுறோம். அதுக்கு பாபா அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறார், நம்ம வந்து நிகழ்காலத்தில் இருக்கணும், பாஸ்ட்லேயும் இருக்கக்கூடாது, அல்லது ஃப்யூச்சர்லேயும் இருக்கக்கூடாது. பாஸ்டில் போனாலும் நம்முடைய முகம் நல்லா இருக்காது, ஃப்யூச்சர் பார்த்தா தெரியாது. ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கும் போது பயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர் இருக்கா? ஃப்யூச்சரை பார்க்கும்போது யாருக்காவது பயம் இருக்கா? நமக்கு தான் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு பாபா மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அவர் சொல்கிறார் அப்படின்னா எல்லாம் பார்த்து தான் சொல்கிறார். இல்லை, ஃப்யூச்சர் நமக்கு வந்து பயம் இல்லை. அதில் நிகழ்காலத்தில் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக நம்ம வந்து எப்போவுமே இருக்கணும். வேறு ஒன்றும் நம்ம பெருசாக சாதனை செய்யணும், பெருசாக தவம் பண்ணணும், ஏதோ செய்யணுன்றது கிடையாது. கவலையற்றவர்களாக இருந்தால், பயமற்றவர்களாக இருந்தால் முகம் எப்போவுமே எப்படி இருக்கும்? சிரிச்ச முகமாக இருக்கு. எல்லோரும் கொஞ்சம் சிரிச்ச முகமாக உட்காருங்களேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சிரிச்ச முகமாக உட்கார்ந்தா எவ்வளோ லவ்விங்காக, எவ்வளோ அன்பான முகமாக இருக்கும். அதே போல் பாபாவும் நம்மளை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன நான் கொடுக்கல இல்லையா, நான் என்ன கொடுக்கல, எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்குது, ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா அதை நினச்சிக்கிட்டே நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தோன்னா அந்த தந்தைக்கு எப்படி இருக்கும்? நீங்களும் பெற்றோர்களாக இருக்கிறீங்க, அப்போ வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஏதோ கொடுக்காத ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க, கோவிச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் ஓகே, கிடைச்சாலும் ஓகேயா, கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலன்னா நாட் ஓகேயா, கிடைக்கலனாலும் டபுள் ஓகே. அதுலேயும் என்ன இருக்குது? ஏதோ ஒரு நன்மை இருக்குது. அப்போ தானே குஷியாக இருக்க முடியும், இல்லைன்னா எப்படி குஷியாக இருக்க முடியும்? அதனால் நம்ம அந்த ஒவ்வொரு ஞானத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப ஆழமாக போகும்போது துன்பம் அப்படின்றது இருக்காது, மன கஷ்டம், மனச்சோறு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அப்போ தான் அந்த பாவம் வந்து நல்லா இருக்கும். சரி, பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இதுன்னா மேடையில் உட்காந்துக்கிட்டு பேசிடலாம், போயிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, எல்லோரும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் பாபா அழகாக என்ன சொல்லிட்டார்? சுப பாவனை வையுங்க, சுப பாவம், சுப விருப்பங்கள். இன்றைக்கி அவங்க இப்படி இருந்தாலும் நாளைக்கு அவங்க மாறிடுவாங்க. அவங்க மாறலைனாலும் அந்த சுபபாவம் நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து அந்த தாக்கம் வந்து பிரபாவம் வந்து இருக்காது இல்லைங்களா? எத்தனையோ ஜென்மங்களுடைய கணக்கு வழக்கு நம்ம இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதனால் சில விஷயங்கள் வரதான் செய்யும், கடைசி வரைக்கும் வரும்ன்றார் பாபா. அதனால் வரதான் செய்யும். அதனால் இனிமே வந்து என்ன நினைக்கணும்னா, ஏதாவது வந்துட்டுருக்க கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு, எல்லாம் முடியட்டும். சரீரத்துக்கு நோய் வருது, பண கஷ்டம் வருது, மனிதர்கள் மூலமாக வருது, எல்லாமே வருது. எது வந்தாலும் என்னென்ன வரணுமோ எல்லாமே வந்து எல்லாமே வந்து முடியணும். அப்போ தானே நான் வீட்டுக்கு திரும்ப போக முடியும். எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா?
அப்போ நாம் வந்து இதெல்லாம் வந்து வரும், இதெல்லாம் நான் கடந்து போகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆகையால் இன்னும் என்னென்ன வந்தாலும், ஏன்னா எப்போவுமே நம்முடைய ப்ராப்ளம் ஒன்று வந்துடுதுன்னா எப்போவுமே நம்முடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளத்துலேயே இருக்கும். இப்படி ஆயிடுச்சு, பிரச்சனையிலேயே இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி ஆயிடுச்சுன்னா அதுலேயே இருக்கும். அதனால தான் சந்தோஷமாக இருக்க முடியறதில்ல. கொஞ்சம் அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இப்படி வந்திருக்கு, அது வரலன்னு எல்லாம் சொல்லலை, இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லலை. கண்டிப்பாக இப்படி நடந்திருக்கு, நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் எதில் ஷிஃப்ட் பண்ணணும், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா, தீர்வு இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். நம்ம பார்க்குறதில்ல, ஏன்னா ஃபுல்லாக வந்து அதிலே இருக்கும். அப்போ அந்த தீர்வு இருக்கான்னு நம்ம வந்து எப்போ பார்க்குறது இல்லையோ அப்போ என்ன ஆகும், தீர்வு கிடைக்குமா? அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் வந்து அந்த தீர்வில் தான் இருக்கணும். அந்த தீர்வில் ஃபோக்கஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக தீர்வுன்னு ஒன்று இருக்குது. ஆகையில் நம்பிக்கையை நம்ம வந்து இழந்து விடக்கூடாது. அதனால் நம்முடைய அந்த முக மலர்ச்சியில் இருக்கணும், அந்த சுபபாவம் இருக்கணும். அப்போ அந்த சீன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கே, நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒரு நம்ம இதில் ஒரு ஸ்டேஜ் வேணும் அப்படின்னா, ஒரு நாடகம் அல்லது ஏதோ ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா அதுக்கு ஒரு பேக்ட்ராப் எப்போவுமே இருக்கும் தானே. அதுபோல் நம்ம நிஜ வாழ்க்கையில் நிறைய பேக்ட்ராப்ஸ் மாறிட்டே இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த சீன் எப்படி இருக்குது, இந்த சீன் அவ்வளோதான். எதுலேயும் ஏன் இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயந்து விடக்கூடாது. ஆகையால் பாபா வந்து ரொம்ப கொஞ்சம் டீப்பாக போயிட்டு உங்களே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. நம்ம மாறணும், நம்ம போகணும் அப்படின்னா நம்ம நம்மளை பார்த்துக்கணும். சில நேரத்தில் நம்முடைய முகம் நமக்கு தெரியும், நான் இப்படி தான் எல்லோரும் முன்னாடி நான் இப்படி தான் காட்டணும், என்னை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச முகம், அதாவது நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் இருக்கிறேன். மற்றவங்களுக்கும் அந்த முகம் தெரியும். ஆமாம், கொஞ்சம் நேரம் தானே உங்களோட நான் பேசுகிறேன், இந்த அரை மணி நேரம் நான் நல்லா காமாக நல்லா சிரித்த முகத்தில் நான் பேசிடுறேன். என்னுடைய இன்னொரு முகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு. சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது என்னுடைய முகம் கூட என்ன ஆகும், மாறும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் அது ஒன்று இருக்குது. ஆனால் சில நேரத்தில் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியாது, நான் யார் என்ன எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த முகம் எனக்கு வந்து தெரியும். அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்துட்டோன்னா எப்போவுமே நல்லா இருக்க முடியும். இன்னொரு முகம் என்னன்னா, எனக்கு தெரியாது, நான் அப்படி இருக்கிறேன்னா, இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும் அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியாத முகம், அவங்களுக்கு தெரிஞ்ச முகம். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா கேட்கணும், அப்படி நான் இருக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம கஷ்டமே, இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு டவுனே முகம் வந்து மாறவே மாறாது. ஏன்னா நம்ம பார்க்கணும், அவங்க சொல்கிறாங்க நீ இப்படிப்பட்டவனாக இருக்கிற, நீ இப்படி இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அப்படியா நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்படி இருந்தால் சரி, அப்படி இல்லைன்னா அது அவங்களுடைய கணிப்புன்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். இதை மாதிரி ஒரு சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, எனக்கும் தெரியாத முகம் மற்றவங்களுக்கும் தெரியாத முகம் ஒன்று இருக்குது. எனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இல்லையா. அது நமக்கு அதை அதை டச் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு முகம் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும், இதுதான் கரெக்ட். நான் யாருன்னு எனக்கும் தெரியும், நான் யாருன்னு மற்றவங்களுக்கும் தெரியும். அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம இருந்தோன்னா நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கிறோம், குஷியில் இருக்கிறோம். ஆகையால் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த லைட் இல்லாமல், பேக்ட்ராப் இல்லாமல், ஸ்டேஜ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. ஆகையால் இது மாதிரிலாம் எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இந்த பயம் அந்த பயம், வெற்றி தோல்வி எதிர்காலத்தை பற்றி பயம் அதெல்லாம் இல்லைன்னுவாங்க. ஆனால் ஒரு பயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது. ஒரு பயம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது. எந்த பயம்? அது மரண பயம். உங்களுக்கு இருக்கா மரண பயம்? இல்லையா? மரண பயம் இல்லையா?
நாங்கள் தான் ஆல்ரெடி இறந்தே போயிட்டோமே, எங்களுக்கு எங்கேருந்து பயம் வரப்போகுது, இறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாபா சொல்கிறதுனால நமக்கு அந்த பயமும் இல்லை. அதனால நம்ம அந்த உள்ளுக்குள்ளே முயற்சி செய்கிறதுனால நம்ம எப்படி வந்து போகணும், அது கூட நம்ம இப்போவே என்ன செய்யணும், உலகத்தில் ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லி கொடுப்பாங்க, எப்படி வாழணுன்றது சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு பாபா ஆர்ட் ஆஃப் லிவிங்கு சொல்லி கொடுக்குறார், எப்படி வாழணுன்றது சொல்லி கொடுக்குறார். அதே நேரத்தில் ஆர்ட் ஆஃப் டையிங், எப்படி சாகணும் அதையும் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார் இல்லைங்களா. ஆகையில் நமக்கு அந்த பயப்படுறதுக்கான எந்த விஷயமும் இல்லை. ஆத்மா எப்படி போகணும், நான் நினச்சா விநாசம் வருது, ஏதோ நடக்குது, அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிடணும், சரீரத்தை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு நான் வந்து தினமும் போய் பழகி இருந்தேன் அப்படின்னா பரந்தாமத்திற்கு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும், அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் இப்போத்துலேருந்தே நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு செகண்டில் நம்ம புத்தி எதுவாக இருந்தாலும் பாபா அப்படின்னு சொல்லி புத்தி பாபா கிட்டே போகணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அந்த ப்ராக்டிஸ் இருந்தால்தான் நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் வரும்போது அதே பழக்கம் நமக்கு வந்துடும். ஆகையால் இது போல் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா முடியாதா? சரி. ஆகையால் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, நான் பாபா கிட்டே பாபா நான் உன்னுடைய துணையில் எப்போவுமே டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் சொல்லுவீங்களா? மாயா கூட போயிட்டீங்கன்னா அப்புறம் பயப்பட வேண்டியது இல்லையா. பாபா கூட இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எப்போவுமே இதே போல் பாபா துணையில் இருந்து பாபா கையை பிடிச்சிட்டு எப்போவுமே எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அவ்வளோதான். அதாவது 3 விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நிறைய இல்லை. 3 விஷயங்கள் தான். அது ஒன்றில் எல்லாமே வந்துடும். ஒன்று பிறப்பு. நமக்கு எங்கேயாவது கண்ட்ரோல் இருக்கா, நம்ம இங்கே தான் பிறக்கணும், அங்கே தான் பிறக்கணும், இந்த பெற்றோர்கள்கிட்ட தான் பிறக்கணும், இந்த ஊரில் இல்லை இப்படி பிறக்கணும், கண்ட்ரோல் இருக்கா? எந்த கண்ட்ரோல் இல்லை. இன்னொரு விஷயம் வந்து இறப்பு. நம்ம எங்கே இறக்க போகிறோம், எப்போ இறக்க போகிறோம், எப்படி இறக்க போகிறோம் அதுவும் நமக்கு வந்து தெரியாது. ஆனால் அது கண்டிப்பாக சர்டன் இருக்குது, ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு வரப்போகுது. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்ன, இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ நாள் வாழ போகிறோன்றது தெரியாது. ஆகையில் அந்த வாழ்க்கை எப்படி வாழணுன்றது நாம் தான் என்ன பண்ணணும், முடிவெடுக்கணும். நீங்கள் கஷ்டத்தில் வாழணுமா, கவலையில் வாழணுமா, துக்கப்படணுமா, இல்லை மகிழ்ச்சியாக வாழணுமா, இது யார் முடிவு பண்ணணும்? அதனால் எப்போவுமே உங்களுக்கு என்ன இருக்குது, அந்த சாய்ஸ் அல்லது இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்ன சாய்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள்? வந்தோடனே என்ன பண்ணுங்க, கையில் வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பெருசு சின்னது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்ததுமே என்ன பண்ணணும், வந்தோடனே அந்த பாசிங் த பால் விளையாடுவாங்க இல்லையா, இந்த விளையாட்டில் பால் வந்துருச்சுன்னா ஐயோ நான் ஏதாவது கேள்வி பதில் சொல்லணும்னு உடனே என்ன பண்ணிவிடுவாங்க, இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணிவிடுவாங்க. அதுபோல் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே ஒன்றும் அப்படியே காமாக என்ன பண்ணுங்க, எடுத்து கொடுத்துருங்க, பாபாவுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் மேஜிக் பாருங்கள், வண்டர்ஸ் வந்து நடக்கும். இது போல் லைஃப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணணும், சங்கம யுகத்தில் தான் முடியும். அதனால் என்ஜாய் பண்ணணும், இது என்டர்டெயின்மெண்ட் அப்படி நினைக்கணும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறார். அப்படி இருப்போமா? அப்படி இருப்போமா? கூட இருக்கிறார் பாபா இல்லையா. பாபா கூட இருக்கிறதுனால நம்மளால் முடியும். அதுலேயும் என்ன எப்படி முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, முடியும் சொல்லிட்டார் பாபா. அந்த அவ்வளோ நமக்கு வந்து பாபா மீது நம்பிக்கை இருக்கணும், பாபாவுடைய அந்த மகா வாக்கியங்கள் மீது நம்பிக்கை இருக்கணும். அதனால் நாம் உள்ளத்துலேருந்து நமக்கு அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா யாராலே தடுக்கவே முடியாது. நாமளே வந்து எப்படி முடியும்னு சொல்லிட்டு உள்ளே நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா யாரும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. அதனால் எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். உணர்வுகளை செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த உணர்வுகள் மாறாத ஒரு முயற்சி செய்துட்டுருங்க. அதுதான் தீவிர முயற்சி. செகண்ட் என்ன ஆகிடுது, உணர்வுகள் மாறுது. அந்த உணர்வுகள் மாறும்போது முகமும் மாறிடுறது. ஆகையில் பாபா ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணுங்க, சேஞ்ச் ஆகிடுவீங்க. அந்த செக் பண்ணிகிட்டே இருந்தால் நம்முடைய உணர்வுகள் நல்லா இருக்கும் இல்லையா. அதனால்
அதாவது இப்போ வந்து சயின்டிஸ்ட் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது நமக்கு துன்பம் கொடுத்துட்டாங்க அல்லது நாம் யாருக்காவது துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா 2 இடங்களில் வந்து அது பதிவாகுது. தீதி வாயிலிருந்து வருதுன்னா இது ஒரு மகா வாக்கியம், இது நமக்காகவே பாபா அனுப்பி இது சொல்ல வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் அல்லது செய்யணும். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து, அதாவது ஆஷா தீதின்னு ஒருத்தர் டெல்லியில் இருக்கிறாங்க, அவங்க கிளாஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது சங்கம யுகத்தில் நம்ம செய்யது ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன முயற்சி பண்ணணுன்னா அக்கர்மியாக இருக்கணும். அதாவது கர்ம செய்தாலும் அதனுடைய பாதிப்புன்றது இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த வேலையை அந்த கர்மத்தை இங்கே தான் செய்ய முடியும். அப்படின்னு அக்கர்மா அப்படின்னா நியூட்ரல். அப்போ அந்த நியூட்ரலாக நான் இருக்கணும்னா கொஞ்சம் பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும். எப்படி ஒரு விளையாட்டையோ அல்லது ஒரு ட்ராமாவையோ பார்வையாளராக பார்க்குறோம், அதுபோல் நாம் வந்து நடிச்சிட்டும் இருக்கிறோம், அதே நேரத்தில் நான் நடிக்கிறத பார்வையாளராக பார்க்கணும். புரிஞ்சதா? நானே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், நானே என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும். நானே ஆடியன்ஸ், நானே ஆக்டராகவும் இருக்கிறேன், நானே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இது ரொம்ப இந்த விஷயம் வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க இல்லை, அது வந்து ஞானத்துலன்னு மட்டும் இல்லை, ஞானத்தில் இல்லாதவங்க கூட வந்து நான் என்ன நினச்சிட்ருக்கிறேன், நான் எப்படி பார்த்துட்ருக்குறேன், நான் என்ன பார்த்துட்ருக்குறேன், நான் என்ன செய்துட்ருக்கிறேன் அப்படின்னு அவங்களையே பார்த்துக்கிட்டாங்கனால அந்த மாற்றம் வந்து வந்துடும். அதனால் எல்லோரும் இப்போ வந்து வீட்டுக்கு திரும்பி போக வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கா? திரும்பி போகணும். எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கி வச்சுருக்குறோம். எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கி நம்ம இங்கே வெளியூர்லேருந்து நம்ம இந்த ஊருக்கு வந்தோம், இங்கே செட்டில் ஆகணும், பிஸ்னஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்க்குறோம். அப்போது எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் கடன் கேட்டோம், எல்லோரும் என்னை நம்பி கடனையும் கொடுத்தாங்க, பிஸ்னஸும் நல்லா ஓஹோன்னு ஓடிக்கிட்டே இருக்குது, நல்லா நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி நம்ம ஊருக்கே, நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு தோணுது. அப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் நான் வைண்ட் அப் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க? முதல் வேலையை என்ன செய்வாங்க? நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆனால் எங்கே வேணாலும் போங்க, எங்களுக்கு அதை பற்றி இல்லை, ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் எந்தெந்த ஜென்மத்தில் யார் யார்கிட்ட நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன கொடுத்துருக்குறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. சரி, பாபா வந்து எல்லோரும் வீட்டுக்கு போகணும், 5000 ஆண்டுகளை முடிஞ்சிடுது, 84 பிறவிகள் எடுத்து முடிச்சாச்சு, இப்போ போகணும், கடைசி இறுதி நேரம் அப்படி இப்படி சொன்ன உடனே நாம் கூட என்ன நினைக்கிறோம், சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். போயிடலாம், அவ்வளோ ஈஸி தான். ஆனால் இன்கம்ப்ளீட் கர்மா, கணக்கு வழக்கெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே என்ன, இன்கம்ப்ளீட் கர்மா. எது நம்ம முடிக்கலையோ அது என்ன ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக அந்த ஃபைல், என்னென்ன ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோமோ அதை முடிக்காமல் நம்ம வீட்டுக்கு போக முடியாது, அதை முடிக்காமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆகையால் அந்த நாலேஜ், அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ஃபைல் ஒன்றொன்னா முடிக்க என்ன ஆகுது, குஷி இருக்கும், அப்போ நம்ம வீட்டுக்கு போகணுன்றதும் இருக்கும். அதனால் அந்த இன்கம்ப்ளீட் கர்மா நம்ம வந்து வைக்கவே கூடாது. அன்னன்னைக்கே என்ன பண்ணிடணும், எது வந்தாலும் அது திரும்ப அதை நினச்சி சின்ன விஷயத்தை யோசித்து அதை என்ன பண்ணக்கூடாது, பெருசு பண்ணக்கூடாது. அவங்க யாரும் நமக்கு துரோகம் பண்ணல, யாரும் நமக்கு கெடுதல் செய்யலை, அதெல்லாமே நம்முடைய எனர்ஜி தான் என்ன ஆயிட்டிருக்கு, கடந்த காலத்தினுடைய எனர்ஜி நிகழ்காலத்திற்கு வந்துட்டுருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணணும், அதை முடிக்கணுமா அல்லது வளர்க்கணுமா, பெருசு பண்ணணுமா? அப்போ முடிக்கணும் அப்படின்னா ஞானத்தை யூஸ் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து முடிக்க முடியும். ஆகல இது போல் நம்ம செய்யும் போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். നമുക്കൊരു സെക്കൻഡ് ഓം ഒന്ന് ശാന്തമാക്കിയിരുത്താം. ഓമിനെ ആത്മാവ് ഞാൻ ശാന്തമാണെന്നുള്ള സ്മൃതിയിലൊന്നിരിക്കാം.
ഇതുവരെയും എല്ലാവരും നല്ല സുന്ദരമായ തമിഴ് ഭാഷയിലെ ക്ലാസ് കേൾക്കുകയായിരുന്നു. എല്ലാവർക്കും മലയാളവും നന്നായിട്ട് മനസ്സിലാവുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു. മലയാളം മനസ്സിലാവുമല്ലോ അല്ലേ? ഇത് തന്നെയാണ് സംഗമം. മലയാളം, തമിഴ്, കന്നഡ, തെലുങ്കു, ഇംഗ്ലീഷ്, ഹിന്ദി അല്ലേ, എല്ലാ ഭാഷകളുടെയും ഒരു സംഗമം. പിന്നെ നമ്മളെല്ലാ ആത്മാക്കളും തമ്മിൽ ഒരു സംഗമം അല്ലേ. ഇന്ന് നമ്മൾ പോത്തീസിൽ എല്ലാവരും കൂടി ഒന്ന് സംഗമിക്കുകയാണ്. ശിവബാബയെ അറിയപ്പെടുന്നത് സംഗമേശ്വരൻ എന്നാണ്. സംഗമത്തിൽ വരുന്ന ഈശ്വരൻ എല്ലാവരെയും സംഗമിപ്പിക്കുകയാണ്, ഒരുമിപ്പിക്കുകയാണ്. അപ്പം ബാബ നമ്മളോട് ആവശ്യപ്പെടുന്നത് സമയത്തിനനുസരിച്ച് നമ്മുടെ എല്ലാവരുടെയും മനസ്സിൻ്റെ സ്ഥിതിയെ ശക്തമാക്കണമെന്നാണ്. കാരണം ഏതാണ്ട് 90 വർഷമാകുകയാണ് ശിവ പരമാത്മാവ് സൃഷ്ടിയിൽ അവതരിച്ചിട്ട്. അപ്പം ബാബ സൃഷ്ടിയിൽ അവതരിച്ചതിൻ്റെ ലക്ഷ്യം പുതിയ ലോകത്തിൻ്റെ സ്ഥാപനമാണ്. അപ്പോൾ പുതിയ ലോകം സ്ഥാപിക്കുന്നതിന് ബാബ നിമിത്തമാക്കിയിരിക്കുന്നത് സർവശ്രേഷ്ഠ ആത്മാക്കളാകുന്ന നമ്മളെയാണ്. അപ്പം നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും മനസ്സിൻ്റെയും അതുപോലെ ശബ്ദങ്ങളിലും നമ്മുടെ കർമ്മത്തിലും നമ്മുടെ പെരുമാറ്റങ്ങളിലുമെല്ലാം നല്ല ഒരു പരിവർത്തനം, അർത്ഥം ദൈവീക സ്വഭാവം അല്ലെങ്കിൽ ദൈവീകമായിട്ടുള്ള മാറ്റം ഉണ്ടാകണം. അപ്പോൾ അത് നമ്മൾ എത്രമാത്രം വരുന്നുണ്ട് എന്ന് എപ്പോഴും നമ്മൾ സ്വയം നമ്മളെ ചെക്ക് ചെയ്യുക. ബാബ എപ്പോഴും ആവശ്യപ്പെടുന്നത് നമ്മൾ മക്കൾ ചെക്ക് ചെയ്യണമെന്ന് പറയാറുണ്ട്. ചെക്ക് ചെയ്താൽ മാത്രം പോരാ, ചേഞ്ച് ചെയ്യുകയും കൂടി വേണം അല്ലേ. അപ്പം നമുക്ക് ഓരോരുത്തർക്കും അറിയാം നമ്മളിൽ എത്ര മാറ്റം ഇതുവരെ വന്നിട്ടുണ്ട്, നമ്മുടെ ചിന്തകളിൽ എത്രമാത്രം മാറ്റം വന്നിട്ടുണ്ട്, നമ്മുടെ ശബ്ദങ്ങളിലാണെങ്കിലും ശരി, അതുപോലെ നമ്മുടെ പെരുമാറ്റങ്ങളിലാണെങ്കിലും നമ്മളിൽ എത്രമാത്രം മാറ്റം വന്നിട്ടുണ്ട്, ആത്മീയത എത്രമാത്രം വന്നിട്ടുണ്ട്. നമ്മളെപ്പോഴും ശ്രദ്ധിക്കുന്നുണ്ടല്ലോ, ബാബ മുരളി ഉച്ചരിക്കുമ്പോൾ റൂഹാനി ബാബ് റൂഹാനി ബച്ചേ എന്ന് ബാബ ആവർത്തിച്ച് പറയും. അപ്പോൾ നമ്മളത് കേൾക്കുമ്പോൾ നമ്മുടെ മനസ്സിലുണ്ടാകേണ്ടത് എന്താണ്? ബാബയ്ക്ക് ഒരേ ഒരു ആഗ്രഹമാണുള്ളത്, എൻ്റെ മക്കളിൽ ആത്മബോധം വരണം. അതുപോലെ ബാബ ആത്മാക്കളുടെ അച്ഛനാണ്. അപ്പോൾ ആത്മാവെന്നുള്ള ആ ഒരു ബോധം നമ്മളിലേക്ക് വന്നാൽ മാത്രമേ നമ്മളിൽ ആത്മീയ ഗുണങ്ങളും ആത്മീയ മൂല്യങ്ങളും വരികയുള്ളൂ. നമുക്കെല്ലാവർക്കും നന്നായിട്ടറിയാം, നമ്മൾ സ്നേഹമായിട്ട് പെരുമാറണം അല്ലേ, ശാന്തമായിട്ടിരിക്കണം. സാഹചര്യങ്ങൾ എന്ത് തന്നെ പുറത്തുനിന്ന് വന്നിരുന്നാലും ശരി തന്നെ നമ്മളതിനെ ശാന്തമായിട്ട് നേരിടണം, ബാബയെ കൂട്ടുപിടിക്കണം. ഇതെല്ലാം നമുക്കറിയാം. പക്ഷേ സാഹചര്യം വരുമ്പോൾ എന്താ ചെയ്യുന്നത്? സിറ്റുവേഷൻ വരുമ്പോൾ നമ്മൾ എന്ത് ചെയ്യും? എല്ലാം മറന്നു പോകും അല്ലേ. അപ്പോൾ മറവി സാധാരണ പറയാറുണ്ട്, മറവി ഒരനുഗ്രഹവുമാണ്, മറവി ഒരു ശാപവുമാണെന്ന് പറയും. മറക്കേണ്ടതിനെ മറക്കുകയാണെങ്കിൽ മറവി ഒരനുഗ്രഹമാണ്. ഓർക്കേണ്ടതിനെ മറക്കുകയാണെങ്കിൽ മറവി ഒരു ശാപമാണ്. ഇന്ന് സൃഷ്ടി എത്തി നിൽക്കുന്നത് അങ്ങേയറ്റം ശാപത്തിലാണ്. കാരണം അറിയേണ്ടതിനെ ഓർക്കേണ്ടതിനെ പൂർണ്ണമായിട്ടും മറന്നിരിക്കുകയാണ്. നമ്മൾ ഓർക്കേണ്ടത് എന്താണ്? ആത്മാവാണ് ഞാനെന്നുള്ളതും ഒരു പ്രകാശമാണ് ഞാനെന്നുള്ളതും പ്രകാശസ്വരൂപനായ പരമാത്മാവിൻ്റെ സന്താനമാണ് ഞാനെന്നുള്ളതും നമ്മളെല്ലാവരും പരസ്പരം സഹോദരങ്ങളാണെന്നുള്ളതും ഈ സത്യം നമ്മളെപ്പോഴും ഓർക്കേണ്ടതാണ്. പക്ഷേ നമ്മളിത് എപ്പോഴും മറന്നുകൊണ്ടാണ് ഇരിക്കുന്നത്. ലോകം, നമ്മുടെ കാര്യമല്ല, ലോകം ഇന്നത് മറന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ടാണ് ബാബ പറയുന്നത് സൃഷ്ടി ഇന്ന് വിസ്മൃതിയിലാണ് എന്ന് പറഞ്ഞാൽ ഏതിനെ ഓർക്കണമോ അതിനെ മറന്നിരിക്കുകയാണ്.
അപ്പോൾ വിസ്മൃതിയുടെ റിസൾട്ടായിട്ടാണ് ഇത്രയും ദുഃഖവും അശാന്തിയും പരാജയങ്ങളും നമ്മൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇപ്പോഴും നോക്കും, നമ്മൾ ആത്മാവാണെന്നുള്ള ഓർമ്മയിൽ വന്നാൽ നമുക്ക് എന്തുണ്ടാവും? നല്ലൊരു ശാന്തത ഫീൽ ചെയ്യും. ആരും അന്യതല്ല എന്ന് നമുക്ക് തോന്നും, അല്ലേ? എല്ലാവരും ഒരച്ഛൻ്റെ മക്കളാണ്, പരസ്പര സഹോദരങ്ങളാണെന്നുള്ള ഓർമ്മ വരും. അപ്പോൾ എന്തെങ്കിലുമൊക്കെ ആരെങ്കിലും നമ്മളോട് പറഞ്ഞാൽ നമ്മളങ്ങ് മറന്നു പോകും. പോട്ടെ, സാരമില്ല എന്ന് വയ്ക്കും. ദേഹത്തിൻ്റെ ബോധം വന്നാലോ? ദേഹബോധം വരാറുണ്ടോ? നമ്മുടെ പോത്തീസിന് വരാറില്ലെന്ന് തോന്നുന്നില്ലേ? ഇല്ലെന്ന് തോന്നുന്നു. അങ്ങനെ ഒരു ബോധമൊന്നുമില്ല. ഒരു പക്ഷേ ഇനി ദേഹബോധം വരികയാണെങ്കിൽ അതെന്തായിരിക്കും ആ സമയത്ത്? സ്വഭാവത്തിലെ മാറ്റം വരും, മുഖത്തിലെ മാറ്റം വരും, പെരുമാറ്റത്തിൽ മാറ്റം വരും, സംസാരിക്കുന്നതിലൊക്കെ മാറ്റം വരും ദേഹബോധം വരുമ്പോഴും. ഞാൻ എന്തിനു സഹിക്കണം? അവൻ എന്നോട് അങ്ങനെ പറയരുതല്ലോ, അല്ലേ? അവരെന്നോടങ്ങനെ പെരുമാറരുത്. ആ ഒരൊറ്റ നിർബന്ധ ബുദ്ധിയിൽ നമ്മൾ നിൽക്കും. അതാണ് ദേഹബോധത്തിലൂടെയാണ് എല്ലാ ദുഃഖങ്ങളും വരുന്നത് എന്ന് ബാബ നമ്മളോട് പറയുന്നത്. അപ്പം തിരിച്ച് നമ്മൾ ഓരോ മക്കളും ബാബയെ സ്നേഹിക്കുന്ന നമ്മളെല്ലാവരും തന്നെ നമ്മുടെ ഉള്ളിൻ്റെ ഉള്ളിൽ കൂടെ ഇങ്ങനെ ഒന്ന് ചോദിക്കണം, ഞാൻ ആരാണ്? ഞാൻ ആരാണ്? ഞാൻ തിളങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഒരു നക്ഷത്രമാണെന്നുള്ള ഓർമ്മ വരണം. ഈ ആത്മാവിൻ്റെ തിളക്കമേ ഇടയ്ക്കെങ്കിലും കുറയാറുണ്ടല്ലേ? ആത്മാവിൻ്റെ തിളക്കം കുറയുന്നത് നമ്മുടെ മുഖത്തിലൂടെ കാണാൻ പറ്റും, ഇല്ലേ? മുഖം നല്ല വിടർന്ന് പുഞ്ചിരിയോടെ ഇരിക്കുമ്പോൾ നമ്മൾ മനസ്സിലാക്കിക്കോളൂ, നമ്മൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് പോസിറ്റീവ് ചിന്തകളാണ്. എപ്പോഴാണോ നമ്മളൊരു നെഗറ്റീവായിട്ടുള്ള ചിന്തകൾ അല്ലെങ്കിൽ ആരെങ്കിലും പണ്ട് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു മോശമായ കാര്യമൊക്കെ ഓർമ്മ വരുന്നത്, ആ ഓർമ്മ വരുമ്പോൾ തന്നെ നമ്മുടെ മുഖത്തിന് നല്ലൊരു കോട്ടം ഉണ്ടാവും, ഒരു വാട്ടം ഉണ്ടാവും. കാരണം സങ്കല്പങ്ങളാണ്, ചിന്തകളാണ് നമ്മളെ ഉയർത്തുന്നതും താഴ്ത്തുന്നതും. ആത്മാവിൻ്റെ പ്രകാശത്തിൻ്റെ കാരണമെന്ന് പറയുന്നത് പോസിറ്റീവായിട്ടുള്ള ആത്മീയ ചിന്തകളാണ്. അപ്പോൾ ആത്മാവിനെക്കുറിച്ചുള്ള ചിന്തകളിൽ നമ്മളിൽ നിന്ന് പോകുമ്പോൾ നമ്മളിലേക്ക് ഓടി വരുന്നത് എന്തായിരിക്കും?